Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோவி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கொங்கு ஸ்டைல்ல சிக்கன் மிளகு கறி தான் செய்ய போறோம். இதுக்கு வந்து என்னன்னா நம்ம தனியா ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணனும். அதாவது என்னன்னா மல்லி விதை, சோம்பு, மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதனால நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், கொஞ்சம் வரமிளகாய். இதை வந்து என்னன்னா ஒரு தனியா வறுத்துட்டு ஒரு பவுடர் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சூப்பரான கொங்கு ஸ்டைல் சிக்கன் மிளகு கறி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிளகு தான் வந்து நம்ம ஜாஸ்தி எடுக்க போகிறோம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இதுக்கு வரமிளகாய் 2 எடுத்துக்கலாம். இதுக்கு 4 லவங்கம் எடுத்துக்கலாம். 1 கருப்பு ஏலக்காய், பட்டை 1, நட்சத்திரம் மொக்கு 2 ஃபுல்லாக போட்டிங்கன்னா இது டாமினேட் பண்ணிடும். அதனால நம்ம 2 வாசத்துக்கு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியா விதை. இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மசாலா இறங்கி சூப்பரான சுவையில் இருக்கும். இது வந்து என்னென்னா போன்லெஸ் சிக்கன் வந்து போட வேண்டாம். நீங்கள் வந்து எலும்போடு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, நட்சத்திரம் மொக்கு, லவங்கம், கருப்பு ஏலக்காய், வரமிளகாய், மல்லி விதை. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி மசாலாவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் கடுகெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொங்கு ஸ்பெஷலுக்கு வந்து ஆக்சுவலாக கடுகெண்ணெய் ஆட் பண்ணுறோம் நம்ம. இது கூட நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னா முந்திரி போட்டு நம்ம வறுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டியதில்லை. இது நல்லா பொன்னிறம் ஆகட்டும். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 30 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது நம்ம அதிகமாக தண்ணி விடாமல் அப்படியே வந்து கிளறிட்டே இருந்தோம்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக அப்படியே வந்து தூவணும். அப்போ தான் வந்து மசாலா இறங்கும். அப்படியே நல்லா திரட்டி விடுங்க. பாருங்கள், அப்படியே வாசம் வந்து கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீடியோ எடுக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரம்யா கோகுல் எடுத்துகிட்ருக்காங்க வீடியோ. இது அப்படியே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் அப்படியே விட்டுருங்க. நல்லா வாசத்தோடு சீக்கிரமாக இருந்துடும். நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50% வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அப்படியே தண்ணி வந்து சுண்டி மசாலாலாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே வரமிளகாயை அப்படியே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே விட்டுடலாம். ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொங்கு ஸ்டைல் மிளகு கறி
இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கொங்கு ஸ்டைல் சிக்கன் மிளகு கறி ரெடி. கொங்கு ஸ்டைல் சிக்கன் மிளகு கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா பிரியாணி கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன நீங்கள் தனியாகவும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.